நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் பிரீத்தி சுரேஷ். ஸோ இப்போ நம்ம கூட ஒரு சிறப்பான விருந்தினர் தான் இருக்காங்க. எஸ், பல வருடங்களா மக்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்தில் ஒரு வித்தியாசமான சேவை செய்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. எஸ், ஸோ லெட்ஸ் வெல்கம் லிம்ராவோட ஒன் ஆஃப் த மேனேஜிங் டைரக்டர்ஸான ராணி மேடம் அவர்கள். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. ஸோ உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கோம். அதில் வந்து முதல் கேள்வி, நம்மளோட இந்திய மாணவர்களை வந்து பார்த்தீங்கன்னா திமோர் லெஸ்தே அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ படிப்புக்காக அனுப்பி வைக்கிற ஒரு மகத்தான சேவையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. திமோர் லெஸ்தேங்கிற ஊரே ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் எப்படி அந்த ஊரை கண்டுபிடிச்சிங்க? ஆக்சுவலி வேற ஆப்ஷன்ஸ் தேடிட்டு இருந்தோம். ஸோ அதனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்கே வந்து மோஸ்ட் சூட்டபிளான கண்ட்ரி வந்து மெடிசன் படிக்கிறதுக்கு. ஸோ அப்போ தான் லைக் நம்ம பிரசிடெண்ட்டே அங்கே 2024 போனாங்க. அப்போது கணேசரை வந்து அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு. ஸோ நம்ம ஊரில் நம்ம வந்து பிரசிடெண்ட்டை பார்க்க முடியாது, அட்லீஸ்ட் அந்த ஊர்லேயாவது நம்ம பிரசிடெண்ட்டை பார்த்து பேசலாமே சொல்லிட்டு போயிருந்தாரு. அப்போ தான் அங்கே அவங்க கேட்டாங்க என்ன லைக் பண்ணுறீங்க சொல்லிட்டு. அப்போ தான் லைக் இந்த மாதிரி மெடிசனுக்கு ஸ்டூடெண்ட்ஸாக அனுப்புகிறோம் வேறு நாட்டுக்கு, ஏன் எங்கள் நாடு இது பண்ணுறதில்ல சொல்லிட்டு அவங்க சொன்னப்போ அப்போ தான் நம்ம வந்து இங்கிலீஷ் கரிக்குலம் வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ திமோர் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ட்ராபிக்கல் வெதர் கண்ட்ரி. ஸோ நம்ம நாடு மாதிரியே உங்களுக்கு வந்து வெதர் கண்டிஷன்ஸ் இதே மாதிரி தான் இருக்கும், வெயிலும் மழையும். ஸோ அதனால அங்கேயும் டிசீஸ் ஸ்பெக்ட்ரமும் சிமிலராக இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க வந்து எக்ரி பண்ணாங்க நம்ம கரிக்குலம் அங்கே நடத்துறதுக்கு. நைஸ். ஸோ 2024 வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் போனாங்க. எஸ், நான் கூட வந்து நம்ம பேட்ச் நீங்கள் வந்து அனுப்பி வைக்கும் போது நாங்கள் இருந்தேன். கண்டிப்பாக வந்து அந்த ஒயிட் கோட் செரிமனிலேருந்து நான் இருந்தேன். அவங்களுக்கு வந்து அந்த கோட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து அவங்களுக்கு வந்து கிராண்டாக நடக்கும். எஸ், ரொம்ப கிராண்டாக அவங்க கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தோம். பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள அந்த இமோஷனல் மூமெண்ட்டை நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். ஒரு பேரண்ட்டுமே என் பிள்ளை டாக்டர் ஆக போகுதுன்னு அந்த கண்ணில் அந்த ஆனந்த கண்ணீரோட பேசியிருப்பாங்க. ஸோ அந்த மொமெண்ட் முடிஞ்ச உடனே அவங்க திருப்பி நம்ம ஏர்போர்ட்ல கொண்டு போய் வந்து நீங்க கூடவே போய் வந்து அவங்க திமோர்ல விட்டு வந்தீங்க. ஸோ அந்த மாணவர்கள் இப்போ எப்படி இருக்காங்க மேம்? நல்லா இருக்காங்க. இப்போ ஏப்ரலில் தான் நான் போயிட்டு வந்தேன். ஸ்டூடெண்ட்ஸோட தங்கி ஹாஸ்டல்லே தான் தங்கியிருந்தேன், கேர்ள்ஸ் ஹாஸ்டலில். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க கூட எங்கே போகிறாங்க, வெளியில் ஷாப்பிங் எல்லாம் போய். ஸோ ரொம்பவே லைக் நான் போனது ஒரு அவங்களுக்கும் ஃபேமிலியோட ஒரு ரீயூனியன் மாதிரி. ஆமாம், ரீயூனியன் மாதிரி. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஆல் சேஃப், ஹாப்பி. அப்சல்யூட்லி, சூப்பர். அதுதான் எங்களுக்கு வேணும். அண்ட் லிம்ரால இருந்து போனாலே அந்த குழந்தைங்களோட சேஃப்டி பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம். பேரண்ட்ஸ் எப்பவுமே டிராவல் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்க போறத வந்து ஆஸ் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி வந்து அம்மா பாக்குற மாதிரி இருக்கும். நிறைய கொடுத்து விடுவாங்களா மேம்? இதை போய் கொடுத்துருங்க, இதை கொடுத்து விடுங்க, லக்கேஜ் நிறைய ஆகும். கண்டிப்பா. அது நாங்க முக்கியமான பொருள் எல்லாமே நாங்க வந்து எடுத்துட்டு போறீங்க. ரொம்ப வெயிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால லைக் ஹெவி வெயிட் எல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. பட் டெஃபினெட்லி அவங்களுக்கு முக்கியமானது லைக் மெடிசன்ஸ், இல்லை லேப்டாப், சர்டிஃபிகேட்ஸ், சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது இல்லை லோன் ப்ராசஸ்க்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணதில்ல. ஸோ சம்டைம்ஸ் அவங்க பவர் ஆஃப் அட்டார்னிக்கு சிக்னேச்சர்ஸ் ஏதாவது வேணும் கேட்பாங்க பேங்க்லேருந்து. ஸோ அதெல்லாமே நாங்கள் வந்து போய் ஹெல்ப் பண்ணுவோம். நைஸ். என்னோட டவுட் மேம், இப்போ வந்து ரொம்ப தூரத்தில் குழந்தைங்களை படிக்க அனுப்புகிறாங்க பேரண்ட்லாம். எனக்கு திடீர்னு அவங்கள பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா அவங்க அங்கே போய் ஸ்டே பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிலாம் இருக்கா? கண்டிப்பாக அங்கே ஸ்டே பண்ணலாம். எங்களுக்கு வந்து முன்னாடியே அவங்க வந்து டேட்ஸ் சொல்லிட்டாங்கன்னா, ஏன்னா திம்பூர் உங்களுக்கு வந்து ஆன் அரைவல் வீசா தான். ஸோ ஆன் அரைவல் வீசானால ஒன்று வந்து இன்விடேஷன் வேணும். பிகாஸ் தென் ஒன்லி தே கண்ட்ரி தே வில் நோ தட் பர்பஸ் ஆஃப் விசிட், எதுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ இது இன்விடேஷன் லெட்டர் வாங்கி தந்துடுவோம். பேரண்ட்டுக்கு வந்து கன்ஃபர்ம்டு ரிட்டர்ன் டிக்கெட் வேணும், வேலிட் பாஸ்போர்ட் இருக்கணும். அண்ட் தென் அவங்களுக்கு அக்காமடேஷன் வந்து கன்ஃபர்மேஷனாக இருக்கணும்.
அகாமடேஷனுக்கு ஃபுட்டுக்கெல்லாம் நாங்கள் ஹெல்ப் பண்ணிடுவோம். ஓ தட்ஸ் ஸ்வீட் ஆஃப் யூ. ஸோ கிட்டத்தட்ட லிம்ரா பற்றி நிறைய பேருக்கு தெரியும். நிகழ்ச்சி முறையாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்காக சொல்கிறேன். கிட்டத்தட்ட 24 வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேவையில் அவங்க இருக்காங்க. மருத்துவத்துக்காக இந்திய மாணவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு இருக்காங்க. ஏறத்தாழ வந்து பார்த்தீங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இப்போ மருத்துவர்களாகவே ஆகியிருக்காங்க. இன்னும் நிறைய பேட்ச் வந்து லைனப்பில் இருக்காங்க. இன்னும் நிறைய மருத்துவர்கள் உருவாகவும் இருக்காங்க. ஸோ மேம் அந்த வகையில் வந்து நம்ம திமோர் லெஸ்தேல எந்தெந்த யூனிவர்சிட்டியோட நம்ம டைப்ல இருக்கோம்? ஓகே, 2 யூனிவர்சிட்டி இருக்கு. ஒன்று வந்து யூனிவர்சிட்டி கத்தாலிக்கா திமுரன்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பீஸ். அது ஷார்ட்ல வந்து யூசிடி அண்ட் உம்பாஸ் சொல்லுவாஸ். ஆமாம், ரெண்டுமே லைக் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸெப்ட் இது பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம ப்ரோக்ராம் வந்து இங்கிலீஷ் ரன் ப்ரோக்ராம். ஓகே, எய்ம்ஸ் கரிக்குலம்ல. ஓகே, ரெண்டுமே வந்து என்எம்சி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்றாங்க. அப்சல்யூட்லி ஆமா. லைக் அண்ட் அட்வான்டேஜ் என்னன்னா அவங்களுக்கு வந்து only 4.5 years of medicine, which is like NMC என்ன சொல்றாங்க 54 months உங்களோட மெடிக்கல் இது அகாடமிக்ஸ் இருக்கணும். ஸோ 54 months and 1 year of internship அங்கேயே. ஸோ திமுர் அட்வான்டேஜ் என்னன்னா லைக் அங்கேயே இன்கேஸ் ப்ராக்டிஸும் பண்ணணும்னா அங்கே உள்ள இது வந்து அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்சிங் எக்ஸாம் கிடையாது. அப்படியே அவங்க வந்து தே கேன் ஆல்சோ ஸ்டார்ட் ப்ராக்டிசிங். அந்த லைசன்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க திமோர்ல. லைக் இன்னும் அந்த சிச்சுவேஷன் இன்னும் வரல. But definitely by the time students come to that stage, we will be able to help them also. Okay, ma'am. And என்னோட முக்கியமான டவுட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்குமே ஒரு லோக்கல் லாங்குவேஜ் இருக்கும். இப்போ நம்ம வந்து இங்க வந்து தமிழ் பேசுறவங்க இருக்கு. நம்ம இந்தியா வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, எல்லாருமே இருக்கும். ஆனா வந்து திமோர் லெஸ்தேல அவங்களுக்கான ஒரு லாங்குவேஜும் இருக்கும். இருக்கு இங்கிலீஷ் மீடியம் இருந்தாலுமே அவங்க அங்க கலோக்கியா மிங்கிள் ஆகிறதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கும் இல்லையா? அந்த லாங்குவேஜை நம்ம மாணவர்களுக்கு வந்து கத்துக்கிறாங்களா? ஆமா, கத்துக்கிறாங்க. அண்ட் இட்ஸ் வெரி ஈஸி. அவ்வளோ டிஃபிகல்ட் இல்லை. அண்ட் அங்கே வந்து அவங்களுக்கு ஒன்லி ஓரல் மட்டும்தான், ஒன்லி ஸ்போக்கன் லாங்குவேஜ் தான். அது வந்து தேட்டூன்னு சொல்லுவாங்க. தேட்டூன் அண்ட் போர்ச்சுகீஸ் இஸ் வைட்லி ஸ்போக்கன். பட் லோக்கல்ஸ் பேசுறது வந்து மெயினாக தேட்டூன் தான். தேட்டூன். ஸோ அது வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம். அண்ட் லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம இங்கிலீஷ் ரன் கரிக்குலம்னால அவங்க படிக்கிறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா லைக் அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க தேத்தோன்னு சொல்லி கொடுக்கறத எப்போ நமக்கு அந்த ஃபீல்டு ஒர்க் இருக்கோ அப்போ தென் அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க லோக்கல்ஸ்ட்ட பேச. எனக்கு தெரிஞ்சு நம்ம பசங்க போய் அவங்களுக்கு தமிழும் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த நேரம். கண்டிப்பா வாய்ப்பு இருக்குல்ல? ஓகே. அண்ட் மேம் நம்ம வந்து யூனிவர்சிட்டி சார்ந்து நிறைய பேசிட்டோம். இப்போ வந்து ஸ்டூடெண்ட் சார்பாக நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அவங்களோட சேஃப்டியை பத்தி சொல்லுங்க மேம். அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு சூழல் அங்கே இருக்கு? ஆமா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் பாய்ஸ் ஹாஸ்டல் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் செப்பரேட்டாக இருக்கும். அண்ட் எல்லா வார்டன்ஸ் வந்து லோக்கல்ஸாகவும் இருக்காங்க, ப்ளஸ் நம்ம இந்தியன்ஸும் இருக்காங்க. அண்ட் ஃபேக்கல்ட்டிஸுமே ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் எல்லாருக்குமே லைக் அவங்களுக்கு அவுட்டிங் ஆல்சோ நம்ம வந்து கேட் பாஸ் கொடுத்து தான் அவங்க வந்து வெளியில் போக முடியும். காரணம் சொல்லிட்டு தான் போக முடியும். ப்ளஸ் அது வந்து அவங்களே ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பீப்புள். அவங்க தேர் நாட் அக்ரெசிவ். தேர் நாட் அக்ரெசிவ். ஸோ அண்ட் தே லைக் இண்டியன்ஸ். இப்போ நானே போயிருந்தப்போ ரொம்ப ஹாப்பியாக நான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் எங்கள் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை வந்து கேர்ள்ஸை கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஏன்னா கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் 6:30, 7க்கு அப்புறம் வெளியில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் ஒரு குரூப் ஆஃப் சில்ட்ரன் வந்து ஷாருக் கான் எல்லாம் இது ஆல்சோ aware of our Bollywood movies and all those things. So they are very happy to see Indians. அப்புறம் எங்கள் கூட பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இது பண்ணாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் வெரி குட். நல்லா இருக்கேன் மேம் கேட்கறதுக்கு. நம்ம தான் நிறைய ஃபாரினர் தேடி போட்டோ எடுத்திருப்போம். அங்க நம்மள தேடி ஃபாரினர்ஸ் போட்டோ எடுக்கிறாங்க. நைஸ். அண்ட் நீங்க இதெல்லாம் எவ்வளவுதான் நீங்க வந்து ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தாலும் நம்ம தமிழ் மக்களுக்கு குறிப்பா வந்து ரொம்ப காம்ப்ரமைஸே ஆக முடியாத ஒரு விஷயம் சாப்பாடு. இந்தியன் ஃபுட் அங்க கிடைக்குமா? ஆமா, அப்சல்யூட்லி. நாங்க வந்து இங்கேருந்து குக்கை கூட்டிட்டு போய் அங்கதான் நம்ம பசங்களுக்கு சமைச்சு கொடுக்குறோம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க போகிறத அவங்களுக்கு முக்கியமாக வந்து இட் ஷுட் பி ஹோம் அவே ஃப்ரம் ஹோம். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான ஃபேக்டர். அப்போ நமக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான இடம், நல்ல படிப்பு,
அண்ட் நல்ல சாப்பாடு நம்ம ஊர் சாப்பாடு கொடுத்தாலே அவங்க வந்து படிக்கிறதுல கவனம் வைப்பாங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாம இருப்பாங்க. அப்சல்யூட்லி சூப்பர் மேம். அண்ட் மெயினா இது சாப்பாடுலாம் நம்ம பிரச்சனையா இருந்தாலும் அப்பா அம்மாக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை சேஃப்டி. அதை பத்தி சொல்லிட்டீங்க. இன்னொரு மிகப்பெரிய கவலையா இருக்கிறது ஃபீஸ். ஏன்னா வந்து பொதுவா இந்த காலத்துல ஃபீஸ் கட்டுறதே ஒரு பெரிய கஷ்டமான வேலை. அதுவும் மருத்துவ படிப்பு கட்டுறது ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஆனா நம்ம வந்து திமோர் லெஸ்டேல அஃபோர்டபுளான டியூஷன் ஃபீஸ் கேள்விப்பட்டோம். அஃபோர்டபுள் தான். ஏன்னா இது வந்து உங்களுக்கு மொத்தமாகவே லைக் டோட்டல் செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 32 to 34 lakhsலேயே உங்களுக்கு எல்லாம் படிப்பும் முடியும். ஸோ 4.5 years ஆஃப் tuition fees, food and accommodation, visa renewal, books, uniform எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 32 to 34 lakhsல முடிஞ்சிடும். ஸோ இட்ஸ் ரியலி அஃபோர்டபுள். ஓகே. ஸோ நீங்க சொல்ற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தா வந்து நம்ம ஊர்ல படிக்கிறதோடவே ரொம்ப ரொம்ப மினிமலான ஒரு ஃபீஸ் தான் நீங்க சொல்றீங்க. அண்ட் standard of education is also very good. So Indian faculty கூடயே தங்குவாங்க. இன்கேஸ் அவங்க லெசன்ஸில் ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா ஆஃப்டர் ஹவர்ஸ் கூட ஹெல்ப் டவுட்ஸ் கிளியரிங் இருக்கும். ஓகே. ஸோ ஆக மொத்தம் நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற ஃபீலே உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்லேயே ஏதோ ஹாஸ்டல் அம்மா அப்பா சேர்த்து விட்டு படிக்க வச்சா அப்படி இருக்கும் அந்த ஃபீல் தான். ஏன்னா சுற்றி தமிழ் மாணவர்கள் தான் அவங்க சுற்றி இருக்க போகிறாங்க. அண்ட் ஃபேக்கல்ட்டிஸும் வந்து இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க. இந்தியன் ஃபுட்டு தான் சாப்பிட போகிறீங்க. ஸோ எல்லாமே வந்து கிளியர் ஆயிடுச்சு. அண்ட் தமிழ் ஃபேக்கல்ட்டி. ஸோ ஈவன் இஃப் லைக் யாராவது அவங்களுக்கு புரியலை, அவங்களுக்கு இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னா அவங்க அதை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி அவங்க தமிழ்லேயே சொல்லி கொடுத்துடுவாங்க. வேற என்ன வேணும் சொல்லுங்க. அதனால அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பயமே வேண்டாம். கேர்ள்ஸ் பேரண்ட்ஸுக்கும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு வந்து லிம்ரா ஒரு 20 வருஷம் முன்னாடி தெரியாம போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கவலை தான் இப்போ எனக்கு இருக்கு. இல்லை நானும் இந்நேரம் ஒரு ஃபாரின்ல டாக்டரா படிச்சிருந்திருப்பேன். ஓகே மேம், ஃபைனல் குவெஸ்சன் வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் நாங்க படிச்சாச்சு, இன்டர்ன்ஷிப் முடிச்சிட்டோம், அது எல்லாமே சேம் தான். பட் ஆனா எனக்கு திருப்பி இங்க வந்தா வேலை கிடைக்குமா? அதுக்கு நான் என்னென்ன டெஸ்ட் எழுதணும்? ஓகே, கண்டிப்பாக இங்கே ஏன்னா நம்ம இந்தியன் கரிக்குலமில் தான் படிக்கிறோம். ஸோ ஆல் 19 சப்ஜெக்ட்ஸ் அவங்களுக்கு கவர் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனல் இயரில் வந்து ஆன்லைனில் வந்து நாங்கள் ஈவன் எஃப்எம்ஜி கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா லிம்ரா வந்து 2016 எஃப்எம்ஜி கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதையும் நீங்களே பண்ணிடுவீங்க? நாங்களே பண்ணிடுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கேயுமே தேடி அலைய வேண்டாம் எஃப்எம்ஜி கோச்சிங்காக. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக போகிறது, அதுக்குமே நம்ம வந்து லைக் வீல் ஆமாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இட்ஸ் சேம் திங். எஃப்எம்ஜிக்கு பதிலாக அது நெக்ஸ்ட் ஆக போகிறது. ஸோ அதோட கோச்சிங்கும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபைனல் இயரில் அங்கே கொடுத்துட்டு இங்கே வரது இன்கேஸ் அவங்களுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் வேணும்னா லிம்ரா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அவங்க. அண்ட் இங்கே வந்து இட் வில் பி லைக் அ ரிவிஷன் ஃபார் தெம் and they can take the exam. வெரி வெரி நைஸ். நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சி பார்த்துருக்கேன். நிறைய பெற்றோருக்கும் ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பட்ஜெட்டும் ஆச்சு, பிடிச்ச படிப்பும் படித்த மாதிரி ஆச்சு, குடும்பத்தில் ஒரு டாக்டரும் கிடைச்சாச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் மேம். நிறைய விஷயங்கள் எடுத்து எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. 2 யூனிவர்சிட்டியை பற்றி இன்டீட்டெயிலாக தெரிஞ்சிருச்சு. திமோர் லெஸ்டேன்ற ஊரை பற்றியும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், மக்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். தேங்க்யூ.